இரக்கமும் கரும்பையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தாவே, உமது அளவில்லாத பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி அப்பா எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கிருபையாய் எங்களை தாங்கி வழி நடத்துவதற்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தாவே, அப்பா உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பாடல் ஆராதனை பகுதி, சங்கீத பகுதி, பிரசங்க பகுதி, காணிக்கை பகுதி, ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே உமது பிரசன்னம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் போதகர் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, வசனங்கள், அந்த சத்திய வசனங்கள் அப்பா வெளிப்படும் போது கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தாவே அந்த வசனமாகிய அந்த வசனங்களை கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் இதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி, கிருபை செய்யுங்க அப்பா. அந்த வசனங்கள், சத்திய வசனங்கள் எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஊழிய காரியங்களில் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. புதிய ஆத்துமாக்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் குறித்த நேரத்தில் அப்பா சபைக்கு கடந்து வர உதவி செய்யுங்க சுவாமி. தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. இயற்கை சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி, கொடா கொடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஞானஸ்தான தொட்டி நம்ம இடம் வாங்கியிருக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு ஞானஸ்தான தொட்டி கட்டணும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் வாங்கி இருக்கிற இடத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஞானஸ்தான தொட்டி கட்ட உதவி செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. அதற்காக அனுதினமும் கர்த்தாவே நாங்கள் ஜெபித்து வருகிறோம் சுவாமி. அப்பா, எங்கள் ஜெபங்களே எல்லாம் கேட்டு கர்த்தாவே காரியங்களே அப்பா நல்லபடியாக அப்பா ஆசீர்வாதமாக நீங்கள் அமைத்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த இடம் முழுவதும் கர்த்தாவே உமது பிரசன்னத்தினால் நிரப்புங்க அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமது அப்பா அந்த ஆலய கட்டுமான பணிக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. புதன்கிழமை நடைபெறுகிறதான அந்த ஜெபத்தில் கர்த்தாவே எங்கள் சபை விசுவாசிகள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு ஜெபித்து நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, ஒவ்வொரு தேவைகளையும் தேவன் தாமே சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆலய கட்டுமான பணிக்காக கொடுக்கிற ஒவ்வொரு கரத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா, மது ஊழியத்திற்கென்று அப்பா ஆலய கட்டுமான பணிக்காக நாங்கள் உற்சாகமாய் கொடுக்க அப்பா எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் நன்மைகளால் நிரப்புங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனை மகிமைப்படுத்தும்படியான பாடலை பாடுவோம். என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. யாவரும் உற்சாகமாய் கரங்களை கட்டி என்னை அழைத்தவரே
சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வலுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வருவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர், மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர், மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திடாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர், எனக்கான நன்மையை காண செய்வீர், என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, 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 உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கரங்களை தட்டி யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும். தேவனுடைய கரம் நம்மோடு இருந்தால் எதற்கு நமக்கு பயமே இல்லை. ஆமென். இரண்டாவது பாடலாக
யார் இருந்தால் எனக்கு என்ன, நீர் மாத்திரம் போதும் அப்பா. புதிய பாடல் கற்றுக்கொண்டு பாடும்படி அன்பாய் கேட்கிறேன். எனக்கென்ன, நீர் மாத்திரம் போதுமப்பா. யார் இருந்தா எனக்கென்ன, நீர் மாத்திரம் போதுமப்பா. எல்லோரும் இருப்பார்கள், இல்லாமல் போவார்கள். உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவரே. எல்லோரும் இருப்பார்கள், இல்லாமல் போவார். உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவர். விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. ஓ, விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. என் தகப்பனே, தகப்பனே இயேசுவே. என் தகப்பனே, தகப்பனே இயேசுவே. யார் இருந்தால் எனக்கென்ன, நீர் மாத்திரம் போதுமப்பா. யார் இருந்தால் எனக்கென்ன, நீர் மாத்திரம் போதுமப்பா. தாயின் வயிற்றினிலே என் கருவை கண்டவரே, அவயங்கள் உருவாகும் முன் என்னை குறித்து அறிந்தவரே, உலகத் தோற்றம் முதல் முன் குறித்து வைத்தவரே, உள்ளங்கையிலே என்னை வரைந்த தெய்வம் நீரே. ஆமென். நம்முடைய தேவன் உள்ளங்கையில் நம்மளை வரைந்து வச்சிருக்கிறார். ஆமென். தாயின் வயிற்றினிலே என் கருவை கண்டவரே, அவயங்கள் உருவாகும் முன் என்னை குறித்து அறிந்தவரே. தாயின் வயிற்றினிலே என் கருவை கண்டவரே, அவயங்கள் உருவாகும் முன் என்னை குறித்து அறிந்தவரே. உலக தோற்றம் முதல் முன் குறித்து வைத்தவரே, உள்ளங்கையிலே என்னை வரைந்த தெய்வம் நீரே. உலக தோற்றம் முதல் முன் குறித்து வைத்தவரே, உள்ளங்கையிலே என்னை வரைந்த தெய்வம் நீரே. விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. ஓ, விலகாத கிருபை, மாறாத தேவ கிருபை. என் தகப்பனே, தகப்பனே இயேசுவே. என் தகப்பனே, தகப்பனே இயேசுவே. யார் இருந்தால் எனக்கென்ன, நீர் மாத்திரம் போதுமப்பா. யார் இருந்தால் எனக்கென்ன, நீர் மாத்திரம் போதுமப்பா. உடைந்த மண்பாண்டம் வீதியிலே கிடந்தேனே, அழகும் இல்லாமல் உருவற்று போனேனே. என்னை மீட்டெடுக்க இறங்கி வந்த தெய்வம் நீரே. அழகும் சௌந்தரியமும் எனக்காக இழந்தவரே.
உடைந்த மண் பாண்டம் வீதியிலே கிடந்தேன். அழகும் இல்லாமல் உருவற்று போனேன். உடைந்த மண் பாண்டம் வீதியிலே கிடந்தேனே. அழகும் இல்லாமல் உருவற்று போனேன். என்னை மீட்டெடுக்க இறங்கி வந்த தெய்வம் நீரே. அழகும் சௌந்தர்யமும் எனக்காக இழந்தவரே. என்னை மீட்டெடுக்க இறங்கி வந்த தெய்வம் நீரே. அழகும் சௌந்தர்யமும் எனக்காக இழந்தவரே. விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை, விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. யார் இருந்தால் எனக்கென்ன, நீர் மாத்திரம் போதுமப்பா. யார் இருந்தால் எனக்கென்ன, நீர் மாத்திரம் போதுமப்பா. துவக்கமும் முடிவும் எல்லாமே நீர்தானே. ஆதியும் அந்தமும் எல்லாமே நீர்தானே. உமக்கு மறைவான சிருஷ்டி ஏதும் இல்லை அப்பா. உம்மை விட்டால் உலகத்திலே வாழ எனக்கு வழியே இல்லை அப்பா. ஆமென். துவக்கம் முடிவும் எல்லாமே நீர்தானே. ஆதியும் அந்தமும் எல்லாமே நீர்தானே. துவக்கமும் முடிவும் எல்லாமே நீர்தானே. ஆதியும் அந்தமும் எல்லாமே நீர்தானே. உமக்கு மறைவான சிருஷ்டி ஏதும் இல்லையப்பா. உம்மை விட்டால் உலகத்திலே வாழ எனக்கு வழி இல்லைப்பா. உமக்கு மறைவான சிருஷ்டி ஏதும் இல்லையப்பா. உம்மை விட்டால் உலகத்திலே வாழ எனக்கு வழி இல்லப்பா. விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. ஓ விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. யார் இருந்தால் எனக்கென்ன, நீர் மாத்திரம் போதுமப்பா. யார் இருந்தால் எனக்கென்ன, நீர் மாத்திரம் போதுமப்பா. எல்லோரும் இருப்பார்கள், இல்லாமல் போவார்கள். உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவரே. எல்லோரும் இருப்பார்கள், இல்லாமல் போவார்கள். உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவர். விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. ஓ விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. யார் இருந்தால் எனக்கென்ன, நீர் மாத்திரம் போதுமப்பா. யார் இருந்தால் எனக்கென்ன, நீர் மாத்திரம் போதுமப்பா.
எல்லோரும் இருப்பார்கள், இல்லாமல் போவார்கள். உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவரே. எல்லோரும் இருப்பார்கள், இல்லாமல் போவார்கள். உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவரே. விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. ஓ விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. என் தகப்பனே தகப்பனே இயேசுவே, என் தகப்பனே தகப்பனே இயேசுவே, என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. ஆமென். கரங்களை தட்டி ஆமென். தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் உலகத்தில் இருப்பனை பார்க்க நம்முடைய தேவன் மிகவும் பெரியவராயிருக்கிறார். ஆமென். மூன்றாவது பாடலாக இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். ஒரு வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதி
செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தேன். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிரியின் படையம்மை சூழும்போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர். எரிகோவின் மதிலைகளை இடிக்க செய்தீர். யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர். எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர். எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு கத்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு கத்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே ஜெயம். ஆண்டவரே, அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற நாமம். ஆண்டவரே, அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமமே எல்லாமே. ஆண்டவரே, பூமியிலே வேறொரு நாமம் வழங்கப்படவில்லை சாமி. ஆண்டவரே, உம்முடைய நாமம் பலத்த துருகம். ஆண்டவரே, அப்பா உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஹல்லேலூயா.
பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மலையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மலையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம். சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உன் சமூகம் எவ்வளவு இன்பமானது சுவாமி. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது சுவாமி. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே. ஒருவன் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். ஒருவன் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம். வேறிடத்தில் வாழ்கிற 1000 நாட்கள் விட ஒரு நாள் உன் சமூகம் மேலானது சாமி. பலத்தின் மேல் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நன்றி சொல்வேன் ஆண்டவரே. உம்முடைய ஒரு நாள் ஆண்டவரே எங்களுக்கு மேலானது சுவாமி. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் உன் சமூகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் உன் சமூகம் மேலானது. பலத்தின் மேல் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். பலத்தின் மேல் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே. ஒருவன் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். ஒருவன் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம். கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீர்தானே, தகப்பன் நீர்தானே.
கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீர்தானே, தகப்பன் நீர்தானே. கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீர்தானே, தகப்பன் நீர்தானே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நம்புகின்ற மனிதர் எல்லாம் பாக்கியவான்கள். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நம்புகின்ற மனிதர் எல்லாம் பாக்கியவான்கள். என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே. ஒருவர் நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவே. ஒருவர் நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவே. கையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா, அபிஷேக மலையும் நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே. கரங்களை உயர்த்தி என் தேவனே, என் ராஜனே. ஒருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவே. ஒருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவே. ஒருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவே. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மலையும் நீர்தானையா. ஆண்டவரே, என்னுடைய அபிஷேக மலை நீர்தான் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில கூட சுவாமி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேக மலையினால் ஆண்டவரே நிறைத்து அனுப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் ஆண்டவரே எங்களால் வாழ முடியாது சாமி. உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் ஆண்டவரே எங்களால் வாழவே முடியாது சாமி. அனுதினமும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய ஆனந்த நீரூற்றும் ஆண்டவரே, அபிஷேக மலையும் ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே. கர்த்தர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அபிஷேக மலையினால் எங்களை அலங்கரித்து கர்த்தர் நீர் அனுதினமும் எங்களை நடத்தும்படியாய், எங்கள் சபையை நடத்தும்படியாய், எங்கள் போதகரையும் ஆண்டவரே அப்பா சபை விசுவாசிகளையும் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. மீதமுள்ள காரியத்தை உடைய கரங்களை வைக்கிறேன். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 140, பக்கம் எண் 757. பக்கம் எண் 757, 140ஆம் சங்கீதம். வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும்.
சர்ப்பத்தைப் போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் இரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக. பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை. கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இந்த இரண்டாவது ஆராதனை முடிந்தவுடன் டிவிஷன் லீடர்ஸ் மனைவிகளுக்கான ரெட்ரீட் பிளானிங் மீட்டிங் நடைபெறும். நமது சபையைச் சேர்ந்த டிவிஷன் லீடர்ஸ் மனைவிகள் இந்த ரெட்ரீட் பிளானிங் மீட்டிங்கில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 10ஆம் தேதி புதன்கிழமை அன்று நம் சபைக்கான ஞானஸ்நான தொட்டி கட்டுமான பணி தொடங்க உள்ளது. நமது சபையின் நிலத்தில் இதற்கான ஜெபம் நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் அனைவரும் காலை 8:30 மணிக்கு கடந்து வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு 8 மணிக்கு நமது சபையில் ஊழியம் செய்கிறதான செல் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறும். நமது சபையில் ஊழியம் செய்கிறதான செல் லீடர்ஸ் இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 5:30 மணிக்கு ஆயத்த ஜெபமும் பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபமும் தொடர்ந்து நடைபெறு வருகிறது. இந்த ஜெபங்களில் நமது விசுவாசிகள் அனைவரும் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய திருவிருந்து ஆராதனையானது நமது சபையில் வைத்து நடைபெறும். விசுவாசிகள் ஆயத்தமாய் வந்து பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சகோதரி கஸ்தூரி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். தனியார் பள்ளியில் நான் வேலை செய்து வருகிறேன். தொடர்ந்து எல்லா ஜெபங்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறேன். இந்நிலையில் எனது பள்ளியில் சிறந்த ஆசிரியர் விருதும் சம்பள உயர்வும் கிடைக்கப் பெற்றேன். அது மட்டுமல்லாமல் 7 வருடங்களாக எனது அம்மா வீட்டாரிடம் சமாதானம் இல்லாமல் இருந்தது. கர்த்தர் சமாதானம் அருளி அவர்களுடன் ஒப்புரவு ஆகச் செய்தார். என் முகத்தை வெட்கப்படுத்தாமல் உயர்த்திய தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம் என்றுதான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். எழுந்து நிற்கிறவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளருக்கான படிவம் கொடுக்கப்படும். அந்த படிவத்தை பூர்த்தி செய்து ஆராதனை முடிவில் எங்களிடம் கொடுத்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசம பாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே,
இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம், கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கொடு, உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே உமது ஊழியத்திற்கென்று உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்குங்க. நாங்கள் கடனில்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் வருமானத்தை உயர்த்தி உமது ஊழியத்திற்கென்று அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க சுவாமி. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி, கொடா கொடி நன்றி. வியாதியிலிருந்து பரிபூர்ண விடுதலையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிச்சயமாக மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? மறுபடி இருக்கா? இருக்கா? பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லை, இந்த ஜூலை மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுவோர் இருப்பில் என்று சொன்னால் ஒரு நிமிடம் எழும்பி நில்லுங்கள். உங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுவோர் இருப்பில் என்று சொன்னால் அவர்களுக்காக, எழுந்து நிற்கிறவர்களுக்காக நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன்.
எழும்பி நிற்கிற இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் இவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், அதிசயங்களை காண பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்தி வரவேற்கலாம். ஆண்டவர் அவர்களை இந்த புதிய ஆண்டில் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள விஷ் பண்ணுங்க, கை கொடுத்து காட் பிளஸ் யூ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டும் இல்லை, டீனேஜ் பிள்ளைங்களை யூத்தில் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். யூத் லீடர்ஸ் வந்திருக்கிறாங்க. டீனேஜ் பிள்ளைங்க வந்திருக்கிறீங்களா? டீனேஜ் பிள்ளைங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுற பிள்ளைங்க இருக்கிறாங்களா? முன்னாடி வரும்படி கேட்குறேன். முன்னாடி வந்தோடனே அவர்களுக்காக உங்கள் சண்டே ஸ்கூல் டீனேஜ்லேருந்து கர்த்தர் அவர்களை வாலிபர்கள் ஊழியத்தில் அவர்கள் ஒப்படைக்க போகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் இந்த பிள்ளைகள் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் வண்ணமாக கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி வாலிபர் துறையிலே நடத்துகிற வழி நடத்தல் நன்றாய் வழி நடத்தத்தக்கதாக மெல்லர் கரங்களை நீட்டி இவர்களுக்காய் நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வாலிப பிரயாயத்தில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். துவக்கத்தை துவங்கி இருக்கிற இந்த பிள்ளைகள் உம்மை ஆண்டவரே முன்னோக்கி ஓட, உம்மையே தங்களுடைய நினைவுகளை எண்ணங்களிலும் ஆண்டவரே அவர்கள் நேசிக்க அப்பா நீர் கிருபை தருவீராக. செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் தங்குவார்கள் என்று நாங்கள் வாசித்த வசனத்தின் பிரகாரமாக இந்த பிள்ளைகள் உம்மையே நிறுத்தி அவர்களுக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கத்தக்கதாக அவருடைய ஆண்டவரே வாலிப பிரயாயத்திலே உம்மை நினைப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோம். அவங்க டீனேஜ் எக்ஸாம்லாம் முடித்து அவங்க கிளியர் பண்ணி அவங்க வாலிபர்கள் கையிலே அவர்களை நாம் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. வாலிபர் துறையில் அவங்க சேர்க்கப்படுகிறார்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் நம்ம சண்டே ஸ்கூலில் நிறைய அட்மிஷனை ஆண்டவர் தருகிறார். நீங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை சின்ன பிள்ளைங்களை வச்சுருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சண்டே ஸ்கூலில் அட்மிஷன் போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் சிறு குழந்தைகளை புதிதாக நம்முடைய சபையில் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவ்வளோ சோகமான ஆட்களை நான் பார்த்ததே இல்லை. சந்தோஷமாக தான் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனால் கர்த்தர் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம சபையிலே சகோதரர் கோபி, சிஸ்டர் மோகனா அவங்க ஆயத்தமாக வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க முன்னாடி வரும்படி அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவங்க முன்னாடி வருவாங்க. அவர்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவங்களுக்கு நல்ல ஆண்டவர் நல்ல சுகப்பிரசவத்தை ஆண்டவர் கொடுத்து கர்த்தர் ஒரு நல்ல ஆண் குழந்தையை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். இது குழந்தை ஞான ஸ்நானம் கிடையாது. இது குழந்தையை ஆண்டவருக்காக சொல்லுங்க பிரதிஷ்டை பண்ணுகிறோம். சபை முன்மாதிரியாக இந்த குழந்தைக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த குழந்தைய இன்னைக்கு மறுபடியும் ஃப்யூச்சரில் சண்டே ஸ்கூலில் அவங்க அட்மிஷன் போடுவாங்க. இது கர்த்தர் சந்தோஷமான நாள். பரலோகம் இவர்களுக்காய் சந்தோஷப்படுகிறது. சபை சந்தோஷப்படுகிறது. இன்னும் முன்னாடி வாங்க. அந்த இது பற்றாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த குழந்தைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த குழந்தை நீங்களே கையில் வச்சுக்கோங்க. இந்த குழந்தைய ஆண்டவருக்கென்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வளர்ப்பீர்களா? வளர்ப்போம் என்று அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். அது மாதிரி நடந்துக்குவாங்க நினைக்கிறேன். லேலூயா. எல்லா ஜெபத்துக்கும் நீங்கள் வந்தால் தான் உங்கள் குழந்தை அதை பார்த்து வளரும். லேலூயா. நீங்களே எப்படிடா கட்டடிக்கலாம் அப்படின்னு பார்த்து இவங்க இல்லை, பொதுவாக சொல்கிறேன், அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. லேலூயா. சபையும் இதற்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். இவர்கள் நம்ம முன்னாடி கல்யாணம் ஆகி வந்தாங்க. கர்த்தர் இந்த நாட்களிலே குழந்தை ஒரு பெரிய ஆசீர்வாதம். பரலோகம் இவர்களை நம்பி இந்த குழந்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். லேலூயா. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும்
பலன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கும் கர்த்தர் இதே மாதிரி நல்ல அருமையான குழந்தைகளை ஆண்டவர் தருவார். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த குழந்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கரங்களை நீட்டி அருமையான இந்த குழந்தையை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இயேசுவை ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ண அதே விதமாய் கர்த்தர் இந்த அருமையான குழந்தையை பரலோகம் இவர்களை நம்பி அருமையான கோபி அருமையான மோகனாக்கு ஆண்டவர் நீர் கொடுத்த இந்த குழந்தைக்காய் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இந்த குழந்தையை நாங்கள் ஆசீர்வதித்து ஹalleluya ஹalleluya ஜான் எல்வின் என்று நான் பெயர் சூட்டுகிறேன். கர்த்தர் அப்படி இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பீராக, பேரை பெருமைப்படுத்துவீராக. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். கரங்களை தட்டி நாம் எல்லாரும் இந்த குழந்தைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமீன். ஸ்தோத்திரம். அதே போல ஒரு முக்கியமான அறிவிப்பு, புதன்கிழமை காலையில் 8:30 மணிக்கு நீங்கள் யாரெல்லாம் வர முடியுமோ நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், எங்கே வரணும், ஆண்டவருடைய ஆலயம் கட்டுமானத்திற்காக நாம் வாங்கியிருக்கிற சைட் நிலத்திற்காக நாம் வரப்போகிறோம். அங்கே ஞானஸ்தான தொட்டியை வேலையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு சந்தோஷம். இதுக்கப்புறம் நம்ம யாரும் எங்கேயும் போக தேவையில்லை. கர்த்தர் நம்முடைய இடத்திலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற நாட்களில் டீனேஜ் யூத் பிள்ளைகள், வருகிற சந்ததிகள் ஞானஸ்தான தொட்டி அங்கே நம்ம கட்ட போகிறோம், கரண்ட் இழுக்க போகிறோம். இதற்கான தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்தித்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்கனவே 2 குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் பேசி அவங்க சொல்லிட்டாங்க, அது 2 குடும்பம் நாங்கள் இந்த காரியத்தை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், பொறுப்பை எடுத்துக்கொள்கிறோம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த இடத்துல பயங்கரமான புதர் செடியை போல இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய சபையில் கொடுத்த நல்ல ஜேசிபி காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தங்கவேல் அவங்க ஃபேமிலி அவங்க ஜேசிபி வச்சுருக்கிறாங்க. அதனால் அவங்களே எடுத்துகிட்டு போய் நாங்கள் எதுவும் சொல்லலை, அவரே முழு நேரம் அங்கே இருந்து எல்லா வேலையிலும் செய்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த இடம் முழுவதையும் அவங்க நீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வாகனம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நீங்கள் யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ இல்லை ஃப்ரீ பண்ணி வர விரும்புகிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணலாம், புதன்கிழமை வந்து எங்களோடு சேர்ந்து அங்கே ஜெபிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு டிவிஷனாக போய் இங்கே ஜெபம் பண்ணுறோம். உங்கள் டிவிஷன் லீடர் சொல்லியிருப்பாங்க, சொல்லினாலும் அப்பாடா அவங்க மறந்துட்டாங்க நம்மளை, அப்படியே அவங்க மேலே பழிய போட்டுடலாம். பாஸ்டர் கேட்டு எங்களுக்கு தெரியாது பாஸ்டர், சொல்லியிருந்தால் நாங்கள் தான் முதல் நாள் அங்கே போயிருப்போம். அப்படி சொல்லாமல் ஒருவேளை உங்கள் டிவிஷன் லீடர் சொல்லினாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி என்னைக்கு நாங்கள் போகிறதுன்னு கேட்டு, அங்கே லாக்கில் திறந்த இடம் தான் நமக்கு இருக்கிறது, அங்கே போய் நீங்கள் ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த பக்கம் இருக்கவங்களுக்குலாம் ஏசி வருதா, காற்று வருதா? ஸ்தோத்திரம். இங்கே ஏதோ ஒரு கோளாறு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கோளாறு இங்கே ஆகிட்டே இருக்குது. பரவாயில்ல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான அறிவிப்பு, பைபிள் குயிஸ் 1 கொரிந்தியர் எழுதி கொடுத்துருக்குறீங்க. ஐயோ அது ரொம்ப என்ன இருக்குது, ஹார்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நாங்கள் அதை செய்ய முடியல அப்படின்னு நினச்சா உங்களுக்கான ஒரு ஈஸியான பைபிள் குயிஸ் கேம்பஸ் க்ரூசைட் மூலிமா வருகிற ஆகஸ்ட் 24 சாயங்காலம் ஈவினிங் சர்வீஸ்க்கு முன்னாடி இதே இடத்துல வந்து, இது பைபிளை திறந்து எழுதுகிற டெஸ்ட் கிடையாது, பைபிளை மூடி வச்சுட்டு பைபிள் குயிஸ் உங்களுக்கு, இதுவும் தமிழ்நாடு அளவிலே நடக்கிறதான பைபிள் குயிஸ். இதில் வந்து 2 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. ஏ டீம் 0, அதாவது 1 வயசுலேருந்து 17 வயசு வரை இருக்கிறவங்க ஏ டீம். ஏ டீம்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் சொன்னது புரிஞ்சிச்சா புரியலையான்னு எனக்கு தெரியல, அதுக்கு தான் கன்ஃபார்ம் பண்ண தான் நான் கேட்டேன். 1 வயசுலேருந்து 17 வயசு வரை இருக்கிறவங்க அவங்க தான் யாரு, ஏ டீம். ஏ டீம்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யாருமே இருக்கக்கூடாது, எல்லாம் டீனேஜில் இருப்பாங்க, அவங்க தான் ஏ டீம். பி டீம் 18 வயதுலேருந்து, அப்புறம் கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ வயசு கொடுத்துருந்தாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுக்கும் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் எல்லாரும் அங்கே வர போகிறீங்க. உங்களுக்கு 50 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். நீங்கள் என்ன படிக்கணும்னா ஏசாயா, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா, புதிய ஏற்பாட்டில் ரோமர் எழுதின நிருபம். இதில் எப்படி இருக்குன்னா ABC அப்படி 3 ஆப்ஷன் இருக்கும். ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டுட்டு தோத்திரம். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அப்படி வந்துடாதீங்க. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? ரோமர் படிச்சுட்டு வரணும். ஸ்தோத்திரம். ரோமரை படிச்சுட்டு ஏசாயாவை கை விட்டுட்டு அப்படி இல்லை, ரெண்டையும் படிக்கணும். அல்லேலூயா. ஏசாயாவும் படிக்கணும், ரோமரும் படிக்கணும். ரெண்டையும் படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்? வந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி எல்லாரும் எழுத படிக்க தெரிந்த எல்லாருக்கும், யாருக்கும் எக்ஸப்ஷனே கிடையாது, எல்லாரும் வாங்க, வந்து பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள். 5000 3000 2000 எல்லாம் பரிசு கொடுத்து நம்மளை பைபிள் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு கூட வராத ஆட்கள் இருக்கிறாங்க. தோத்திரம். அல்லேலூயா. அதனால இதை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. இதில் எழுதுகிற வேலையே இல்லை, ஜஸ்ட் டிக் அடிக்கிறீங்க. கலந்து கொள்கிற எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் இருக்கிறது. 50 ரூபாய் கொடுத்து நீங்கள் உங்கள் டிவிஷன் லீடர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அவங்களுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் வரும். இது நம்ம எடுக்கிறது இல்லை. தமிழ்நாடு லெவலில் எல்லா சபைகளிலும் அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரீட்சை நடக்க போகிறது. ஐயோ பரீட்சை எழுதலையே அப்படின்னு படிக்காமல் விட்டு அப்படி மிஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல சான்ஸ். அல்லேலூயா. அதெல்லாம் அழிந்து போகிற படிப்பு. இது ஒரு அழியாத படிப்பை, நித்தியத்தை நம்மளை கொண்டு போகிற படிப்பு. இதை மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்க, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. 50 ரூபாய் கொடுத்து ரோமர், அப்புறம் என்னது, ஏசாயா. இதை கொஞ்சம் வார வரைக்குலையுமே அறிவிப்பில் ஒரு வாரம் சொல்லுவாங்க, ஞாபகப்படுத்துவாங்க. ஆகஸ்ட் 24ஆம் தேதி சாயங்காலம் உங்களுக்கு தேர்வு நடக்கும். நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அது மட்டும் இல்லாமல் சபையில் வரும்பொழுது யாரும் ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தோடையோ வேற ஏதாவது நோக்கத்தோடு நீங்கள் வரக்கூடாது. நீங்கள் வர்றதுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? எதுக்கு வந்தீங்க? தெரியாமல் வந்துட்டோம் பாஸ்டர், அடுத்த வாரத்துலேருந்து பாருங்க. அப்படி இல்லை. எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆமேன். அப்படி கர்த்தரை துதிக்க வரப்ப நீங்கள் குறித்த நேரத்தில் வந்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எத்தனை பேர் விருப்பத்தோடு வந்திருக்கிறீங்க? ஆண்டவரோடு பேச நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம், ஏசப்பா எங்களோடு நீர் பேசும் அப்படின்னு நீங்க பேசுற சத்தம் கேட்கணும். நீங்க பேசினாதான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாரு. ஆவியானவரே என்னோட பேசுங்க. நான் வந்தது வீணா போகக்கூடாது. நான் முயற்சி எடுத்து வந்திருக்கிறேன், பிரயாசம் எடுத்து வந்திருக்கிறேன். நான் வந்தது வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் ஞானம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்
சேனைகளின் கர்த்தர் உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீர். விசுவாசத்தோடு உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர், ஒரு நாளும் கைவிடாதவர், இந்த காலை நேரத்தை எங்களோடு பேசுகிறவர், உடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம். மறுபடியும் இந்த ஏசி ஒர்க் ஆகல, மிச்சம் ஏசி கூட ஆஃப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் ஏசி வர்றதில்லை, அதனால் கொஞ்சம் சேனல் திறந்து விட்டு கொஞ்சம் சேனல் ஓப்பன் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் எங்களோடு இடைப்பட ஆண்டவர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே அருமையான ஒரு மனிதனை, ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் இங்கே ஒரு ராஜா. யார் இந்த ராஜா? தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு பெயர் இருக்கிறது, அவர் உண்மை உள்ளவர். ஆமேன், ஆமேன் சொல்ல நீங்கள் யோசிக்கக்கூடாது. யோசிச்சிங்கன்னா ஆண்டவர் உண்மை இருக்கிறாரா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எனக்கு டவுட் இல்லை, ஆண்டவர் நிச்சயமே உண்மை உள்ளவ ஆண்டவர் தான், அவர் சொன்னதை செய்கிறவர் தான் அப்படின்னு சொன்ன ஆண்கள் பகுதி எல்லாரும் ஆமேன், ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தேவன், சொன்னதை ஆண்டவர் நிச்சயமாய் செய்கிறவர். ஆமீன். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலை நான் பாதுகாப்பேன், அவங்களுக்கு நான் திரும்ப ஒரு நாட்டை நான் தருவேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் யாருக்கு சொன்னாரு? ஆண்டவர் தாவீதுக்கு உடன்படிக்கை பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். ஈரான்லேருந்து எத்தனை குண்டு வந்தாலும் இஸ்ரவேலை மேப்ல இருந்து அழிச்சிட்டு தான் நாங்கள் நிறுத்துவோம்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தருடைய கரங்களிலே ராஜாக்கள் நீர்க்கால்களை போல் இருக்கிறார்கள். ஆமீன், அல்லேலூயா. ஆண்டவர் யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணினார். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர், உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர். ஆண்டவர் சொன்னாரு, யுத்தம் இல்லாம இஸ்ரவேலை பாதுகாப்புன்னு சொன்னாரு, ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். இயல்பு நிலைமைக்கு திரும்பி இருக்கிறோம் என்று நியூஸ்ல பார்க்கிறோம். ஈரான் அவங்களும் நின்றுருக்குது, அங்கேயும் யுத்தம் நின்றுருக்கு. எல்லா இடத்திலும் ஆண்டவர் சமாதானத்தை ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த தேசத்திற்காக, ஒவ்வொரு நாட்டிற்காக, இஸ்ரவேலுக்காக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும், கர்த்தரோடு நீங்கள் இணைக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். முதல் நிலைமை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் கொண்டு எடுக்கல, நான் ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சைக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் சர்ச்சைக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவர்களாக, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு நான் சர்ச்சைக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமைனே இருந்தால் அடுத்தது திங்கக்கிழமையிலேருந்து நீங்கள் ஆண்டவரை தேடுறது இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவரை 7 நாளும் தேடணும், ஆண்டவரோட 7 நாளும் பேசணும். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் வாய் திறந்து ஆமேன்னு சொன்னாதான் நான் அடுத்தது வார்த்தையை சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களாக இருந்து என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும் நீங்கள் எதிர்பார்த்தா 100 வருஷம் ஆனால் நடக்காது. தோத்திரம். அல்லேலூயா. அது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், அது குழந்தையின் அனுபவம். நீங்கள் வளர வேண்டும், ஆண்டவருக்குள் நீங்கள் வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் 1ஆம் தேதி காலையில் வரணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தாதான் ஆண்டவர் அவங்களுக்கு தான் வார்த்தையை தருவார். தோத்திரம். அல்லேலூயா. அப்போ வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும், வார்த்தையை ரிசீவ் பண்ணும், ஆமேன்னு சொல்லணும். ஆண்டவர் என் கூட பேசுவார், நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன வார்த்தையை தருவாரோ ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நான் எழுதிட்டு வந்த நோட்ஸை வச்சு நான் பேசுறது இல்லை. அல்லேலூயா. சில காரியம் மறந்து போயிடுன்னு பார்க்குறேனே தவிர ஆவியானவர் என்ன வார்த்தையை, தீர்க்க தரிசனமான வார்த்தையை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா.
ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்றவங்களா இருக்கணும். இங்கே அருமையான ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். யார் அந்த ராஜா? தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் சொன்னாரு, உன் சந்ததியில ஒருத்தர் ராஜா வந்துகிட்டே இருப்பாங்க, உன் சந்ததி அழிந்து போவதில்லை. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, உங்க பிள்ளைங்களுக்கு இல்லை. வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு மினிமம் 1000 தலைமுறைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்ககிட்ட சொன்ன நேரம், அல்லேலூயா. ஆண்டவர் நான் சொல்றேன் 1 2 இல்லை, 1000 தலைமுறைகள். உங்க 3ஆவது தலைமுறையில் இருக்கிற பேரை கேட்டால் உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் உங்க தாத்தா பேர் தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் தோத்தம் பயந்துட்டு நான் தாத்தா பேர் தெரியும். தாத்தாவோட அப்பா பேர் யாருக்கு தெரியும்? எங்க தாத்தாவோட அப்பா பேர் தெரியும். வெரி குட், சூப்பர். 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட அப்பா பேர் யாருக்கு தெரியும்? 3 தலைமுறை தாண்டாது, 4 தலைமுறையை தாண்டவே தாண்டாது. நான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டா நான் 1000 தலைமுறையை நான் ஞாபகத்தில் வைத்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்ன 1000 தலைமுறை ஆனாலும் ஆண்டவர் அதை மறந்து போக மாட்டார். அவர் சொன்னதை செய்கிறவர், உண்மை உள்ளவர் என்பது அவருடைய அடையாளம். ஹalleluya, ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றி ஆண்டவர் இஸ்ரவேலை பாதுகாக்கிறார். தாவீதின் வம்சத்தில் ஆண்டவர் இன்னொரு அடுத்த ராஜாவை ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த ராஜாவின் பேர் சாலமோன். ஆமென். இந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவரை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் 1 ராஜாக்கள் 10 14 14 21 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 14. சாலமோனுக்கு வியாபாரிகளும் சுகந்த திரவிய வர்த்தகத்தாலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களும் மாகாண்களின் அதிபதிகளும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாய் இருந்தது. அல்லேலூயா. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தார். ஒவ்வொரு பரிசையும் 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களை செய்வித்தார். இதெல்லாம் நீங்க கீழே வாசிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா சாலமோனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. வாயை திறந்து பாதி வசனத்தை சொன்னவங்கள ஆண்டவரே நீர் இந்த ஜூலை மாசத்தில் ஆசீர்வதியும். சும்மா உட்காந்துட்டு இருந்தவங்கள ஆண்டவரே, சும்மா உட்காரத்துக்கு நம்ம வரல. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்க வந்திருக்கிறோம். இப்போ நம்ம வாய் சும்மா இருக்கக்கூடாது. 21ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் இந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோனின் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவே இல்லை. அல்லேலூயா, ஹalleluya. ஏன் கர்த்தர் ஒரு மனிதனை இப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஏனென்று சொன்னால் சாலமோன் ஆண்டவருக்கு 1000 பலிகளை செலுத்தினார். தோத்திரம், அல்லேலூயா. இந்த ஒரு பலி, இந்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை என்ன சொல்லி இருக்கிறாரு? உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி. சத்தமா சொல்லுங்க, ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒன்னு சொன்னா ஒன்னு சொல்றீங்க, பரவாயில்ல. ஸ்தோத்திரம் இப்படி சொல்லிட்டே இருக்கலாமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். 1000 பலிகளை அவன் செலுத்துகிறான். அவனுக்கு யாரும் ட்ரைனிங் கொடுக்கல. அவனை யாரும் கையை தூக்குன்னு சொல்ல, காலை தூக்குன்னு சொல்லல. ஆண்டவரை ஆராதிக்க சாலமோனுக்கு அவ்வளவு பிரியம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ஆராதிக்க பிரியமா இருந்தா 7:30 மணிக்கெல்லாம் நீங்க இங்க வந்திருப்பீங்க. முதல் பாட்டு பாட ஆரம்பிச்சோடனே கர்த்தரை துதிப்பதில் கவனமாயிருப்பீர்கள். ஒரு வார்த்தையும் விட மாட்டீங்க. ஆண்டவர்கிட்ட வார்த்தையை வாங்காம போக கூடாது. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்காம நான் போக மாட்டேன். நான் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறேன், கர்த்தரை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன்.
ஸ்தோத்திரம். இந்த பக்கம் வேற ஐடியாவில் வந்திருக்கிறீங்களா? எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறேன். அவர் துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறதுல குறை வைக்க கூடாது. நல்ல கரங்களை தட்டணும், நல்ல உற்சாகமா தட்டணும். ஒரு பாட்டு பாடினா டீனேஜ் பிள்ளைங்க, அவங்க இவங்க வாலிபர்கள் யாரும் கர்த்தரை ஆராதிக்காம இங்கேருந்து போயிடவே கூடாது. நீங்க வந்த நோக்கம் வீணா போயிரும் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். அப்படி சாலமோன் என்ன பண்ணார்னா, ஆண்டவரை நல்லா ஆராதிச்சுட்டு துதிபலி 1000 பலிகளை அவர் துதிபலி இல்லை பலியை செலுத்தி ஆண்டவரை துதித்தார். 1000 பலிகளை செலுத்திட்டு அவர் போய் டயர்டா படுத்திருக்கிறாரு. ஆண்டவர் சொப்பனத்தில் சாலமோன் இடத்தில் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சாலமோன்ட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். ஆமென். நான் நீங்க வந்து கர்த்தரிடத்துல வந்து ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா நீங்க கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிறவங்களா இருந்தா, சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நீங்க கர்த்தரை மனதார ஆராதிக்கிறவங்களா இருந்தா கர்த்தர் உங்ககிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. அல்லேலூயா. நீங்க வந்து ஆண்டவர் இது வேணும் அது வேணும் இல்லை, ஆண்டவர் உங்ககிட்ட வந்து உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்பாரு. உங்களை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைப்பார், ஆண்டவர் கூப்பிடுவார். உங்களுடைய பெயர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்க பெயர் சொல்லி உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்பார். ஆமென். சாலமோன் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு விண்ணப்பத்தை பண்ணாரு. ஆண்டவர் எனக்கு அது கூட இது கூடலாம் கேட்கல. ஆண்டவர் இந்த ஏராளமான ஜனத்தை நான் நியாயம் விசாரிக்க எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு காலையில் நம்மளுடைய தேவை அதுதான். எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எனக்கு ஞானத்தை கட்டளையிடும். ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு அற்புதமான விண்ணப்பம். நீ எதிரியுடைய உயிரை கேட்கல, அதை கூட இதை கூட கேட்கல. ஆண்டவர் சொன்ன, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு நான் தருகிறேன். ஹல்லேலூயா. மேலானவைகளை நாடுங்கள் பிரியமானவர்களே. வேற இல்லை, இந்த உலகத்தின் காரியங்கள் இல்லை, ஆண்டவருக்கு பிரியமாக விண்ணப்பம் செய்யுங்கள். உங்க ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானதா இருந்தால் ஆண்டவர் நீங்கள் கேட்காதவரையும் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள், நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். இன்றைக்கு சாலமோனுடைய ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிற பூமி தாங்கக்கூடாது இருந்தது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்தார்னா சாலமோன் மாதிரி ஆசீர்வாதம் வாங்கினது யாருமே கிடையாது. 4000 ரதங்களை வைத்திருந்தார். ரதம்னா புரியுதா? குதிரைகள்லாம் வச்சு ராஜாவுடைய ரதம். எத்தனை ரதம்? 4000 ரதம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, மினிஸ்டர்லாம் போயிட்டு வர இன்னோவா கார், ஒரு மனுஷன் எத்தனை இன்னோவா கார் வச்சிருந்தானா 4000 கார் வச்சிருக்கிறான். தோத்திரம். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் போற இடம் வர இடம்லாம் ஒரு 100-200 கார் அங்கங்க வச்சிருப்பாரு. ஒன்று ரிப்பேர் ஆனா ஒன்று இருந்தா. அப்படி 4000 அரேபிய குதிரைகளை வச்சிருந்தார். பைபிள்ல வாசித்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து குரங்கெல்லாம் சாலமோனுக்கு கொடுத்துருக்கிறாங்க, மயில்களை கொடுத்திருக்கிறார்கள். தங்கம் எல்லா இடத்துல தொடர இடம்லாம் தங்கம் தான். சாலமோன் தண்ணி எடுத்து குடிக்கிறது, தண்ணி தாகமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து இப்படி குடிச்சார்னா, இது தங்கம் கிடையாது, இது வெள்ளியும் கிடையாது, சாதாரண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆனா சாலமோன் தண்ணி குடிச்சா அதுல இதுதான் குடிப்பாரு. நீங்க வாயத்தோரம் சொல்லவே மாட்டீங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் தங்கத்தில் தான் குடிப்பார். கை கழுவுற வாஷ் பேசின் எப்படி தான் இருக்கும்? தங்கத்தில் தான். எல்லாமே தங்கம். உட்கார்ந்துருக்கிற இடம் அவருடைய சிங்காசனம் தந்தம், யானையுடைய தந்தத்தில் இருந்துச்சு. அதுக்கு மேல ஃபுல்லா கோல்டு. ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு பொறாம, ஐயோ நமக்கு போடுறதுக்கே கோல்டு இல்லை, நம்ம மனுஷன் டம்ளர்ல எல்லாம் கோல்டு வச்சிருக்கிறான். நீங்க பொறாமப்படக்கூடாது. அவரை மாதிரி கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 4000 ரதத்தை வச்சிருக்கிறாரு, பொண்ணை வச்சிருக்கிறாரு. அதோட ரொம்ப பிடிச்ச வார்த்தை 21ஆம் வசனத்துல, சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவே இல்லையா. சில்வர், வெள்ளி. தங்க கடைக்கு போயிருக்கீங்கன்னா தெரியும், அங்கே துளூண்டு வெள்ளி டம்ளர் வச்சிருப்பான். யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கலாம்னா 3500 ரூபான்றான். அல்லேலூயா. எத்தலூண்டு டம்ளரு. அந்த டம்ளரை கூட சில்வர்ல பண்ணல, சாலமோன் தங்கத்துல தான் பண்ணி வச்சிருந்தார். வெள்ளிய மதிக்கவே இல்லை.
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சாலமோன் நாட்கள் யாருக்காவது வெள்ளி டம்ளர் கொடுத்தா தூக்கி எறிவாங்க, இதுலையா கொடுத்துரு, இதெல்லாம் ஒரு பொருள்னு வந்து கொடுக்குறான் பாரு. அல்லேலூயா, தோத்திரம், அல்லேலூயா. வெள்ளி ஒரு பொருட்டா கூட இல்லை. அப்படி கர்த்தர் சாலமோனை தேவன் ஆசீர்வதித்திருந்தார். இந்த நதியிலிருந்து அந்த நதி வரைக்கும் எல்லா ராஜாக்களை அரசாண்டா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா அங்கே சாலமோனுடைய ஆசீர்வாதம் இங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை விட மேலான ஆசீர்வாதம் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்க அதெல்லாம் நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் 22 சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவு, கலைமான்கள், வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகள், மேய்ச்சிலிருந்து வந்த 20 மாடுகள், 100 ஆடுகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷன், அந்த ராஜா சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்களாம்? கலைமான்கள். ஒரு மானை, இந்தியாவில் மானை சாப்பிட்டா ஜெயிலில் போட்டுருவாங்க, புரியுதுங்களா? அதனால் இந்தியாவில் சாப்பிடக்கூடாது. அவர் இருந்த நாட்டில் பிரச்சனை இல்லை. அவருக்கு மான் சாப்பாட்டுக்கு வெளிமான், வரையாடுகள், கொழுமையான பறவைகள், அது மட்டும் இல்லாமல் கொளுத்த, சாதாரண இல்லை, கொளுத்த 10 மாடு. அல்லேலூயா. யோ பாஸ்டர், மாடு சாப்பிடலாமா? சாலமோன் சாப்பிட்ருக்காரு, நீங்கள் வேணும்னா சாப்பிடுங்க, வேணான்னா நீங்கள் அடுத்த லிஸ்ட்டுக்கு போயிருங்க. 200 மாடுகள், 10 மாடு, மேய்ச்சிலிருந்து வந்த 20 மாடு, அது மட்டும் இல்லாமல் 100. அல்லேலூயா. யாராவது ஒரு ஆடை வாங்க முடியுமா நம்மளால? 100 ஆடு ஒவ்வொரு வேலைக்கு இது சாப்பிட்ருக்கான். தோத்திரம், அல்லேலூயா. பக்கா நான் வெஜிடேரியன். அல்லேலூயா. 100 ஆடு, இத்தனையும் ஒரு மனுஷன் சாப்பிட்டு, அத்தனையும் அவர் சாப்பிடல, அவருக்காக இதெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவருக்கு அவ்வளோ பணம் இருக்குது. 660, அதாவது இந்த இப்போ இருக்கிற மதிப்பு பிரகாரம் சாலமோன் உலக பணக்காரங்க யாரும் கூட சாலமோன் பக்கத்திலே வர முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதோட டாலரில் கணக்கு போட்டிருக்காங்க. இந்திய மதிப்பில் கணக்கே போட முடியாது. டாலரில் 200 ட்ரில்லியன் டாலர் சாலமோனுடைய நெட்வொர்த். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம எத்தனை ஜீரோன்னு கூட எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அந்த மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதோட மேலான ஆசீர்வாதம் இதெல்லாம் இல்லை. 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ள எல்லாவற்றையும், நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தார். அவனை சுற்றி எங்கும், எல்லாரும் சொல்லுங்க, சமாதானமாயிருந்தது. ஹல்லேலூயா. சமாதானமாயிருந்தது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற மேன்மையான ஆசீர்வாதம் சமாதானம். ஹல்லேலூயா. 4000 ஒட்டகம் இருக்கோ, அது இருக்கோ, கழுது இருக்கோ, மாடு இருக்கோ, எது இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு மனுஷனுக்கு தேவை சமாதானம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வீட்டில் மட்டன் பிரியாணி இருந்தாலும் வீட்டில் பிரச்சனை, சண்டை, போராட்டம் இருந்தால் அதை சாப்பிட மனசே வராது, பிடிக்காது. ஆனாலும் வீட்டில் சமாதானமாக இருப்போம்னா ஒரு சாதாரண ஒரு சாம்பார் சாதம், ஒரு ஆம்லெட் இருந்தால் கூட போதும், இல்லை ஒரு ஊறுகாய் இருந்தால் கூட அதை சந்தோஷமாக சாப்பிட முடியும். சமாதானம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சாலமோனை இப்படி எல்லாம் மேலான ஆசீர்வாதத்தோடு நிறுத்தாம எங்க பார்த்தாலும் சமாதானம். சண்டைக்கு யாராவது வராங்களான்னு பாருப்பா, கேடகள்லாம் நிறைய செஞ்சு வச்சிருக்கோம், வாள் செஞ்சு வச்சிருக்கோன்னு போய் பார்த்தா அவன் சொல்றான், யாருமே வரல ராஜா, சண்டையே இல்லை. பக்கத்து நாடு அவனும் வரமாட்டேங்கிறான், வரவன் எல்லாம் ராஜா கிட்ட அடிப்பணிஞ்சு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க வந்தேன்னு சொல்றான். ஹல்லேலூயா. இப்படி எத்தனை பேருக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் வேணும்? உங்க வீட்டுக்கு யாராவது சண்டை போட வரக்கூடாது, உங்களுக்கு gift கொடுக்க வரணும். ஆமேன்னு சொன்னவங்களுக்கு கர்த்தர் அப்படி செய்வார். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். உங்களுக்கு தேவையான சமாதானத்தை ஆண்டவர் தருவார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் திரும்பி போவார்கள். உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். இது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா.
இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய உங்களுக்கும் எனக்கும் கத்தர் இதே ஆசீர்வாதத்தை தர கத்தர் விரும்புகிறார். எங்க பார்த்தாலும் சமாதானம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட்டு 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம். இது ரெண்டையும் நீங்கள் வாசிக்கலாம், இதை நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 441வது பக்கம். சாலமோன் வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாலமோன் வயது சென்ற பொழுது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாயிருக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு மனிதனுக்கு தேவையான 2 ஆசீர்வாதம், ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இன்னொன்று சமாதானம். 2 விதமான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுத்தார். ரொம்ப சமாதானம், எங்க பார்த்தாலும் எந்த தேவையும் இல்லை. அவன் பார்த்தான், அவனுக்கு டைம் பாஸ் ஹாபி என்ன பண்றதுன்னா கல்யாணம் பண்றது. தோத்திரம், அல்லேலூயா. ஒரு கல்யாணம், மனைவிகள் என்று இருக்கிறது. ஒரு கல்யாணம், 2 சொல்லக்கூடாது, 1 தான். ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க எத்தனையோ பாடுபடுறாங்க. ஆமீன் சொல்லாமா? பயந்து சொல்றாங்க பாருங்க. அல்லேலூயா. ஒரு கல்யாணம் பண்ணி இத்தனை பாடு. ஒரு மனுஷன் 700 கல்யாணம் பண்ணியிருக்கிறார். 700 வருஷம் அப்படின்னா 700 வருஷம் அவர் 700 கூட வாழல. அப்போ வருஷத்தை எத்தனை கல்யாணம் பண்ணாரோ தெரில, எத்தனை ரிசப்ஷன் அட்டன் பண்ணாரோ தெரில. 700 கல்யாணம். 700 மனைவி எதுக்கு கல்யாணம் பண்ணார்? அவரை பரலோகத்துக்கு போனதான் கேட்கணும். ஒருவேளை ஒரு மனைவி இருந்தால் பிரச்சனை, 700 பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும். நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு பண்ணாரோ, இல்லை அரண்மனையிலேருந்து வீட்டுக்கு வந்தா ஒரே மனைவி மூஞ்ச தூக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? அதனால இவங்க 700 பேர்ல யாராவது ஒருத்தராவது நல்ல மூடில் இருப்பாங்கல்ல, அதுக்காக பண்ணாரோன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் என்ன முறைக்கிறாங்க பெண்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் 700 மனைவிகளை ஆண்டவர்கிட்ட கேட்காம பண்ண வேலை. 700 மனைவியோடய நிறுத்தலை. 300 மறுமனையாட்டிகள், 1000 பேர். அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? சாலமோனுடைய இருதயத்தை ஆண்டவர் பக்கமாய் அல்ல, அந்நிய விக்கிரகங்கள் பக்கமாய் திருப்பினார்கள். ஒருத்தர் வரும்போது அவங்க ஊர்ல என்ன குல தெய்வத்தை வைத்திருந்தாங்களோ அந்த விக்கிரகங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த இஸ்ரவேல் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக ரொம்ப சமாதானமான இருந்த சாலமோனுடைய அந்த மாளிகையிலே இப்பொழுது விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவன் விக்கிரக ஆராதனை. அங்கே நடந்த காரியம் என்ன தெரியுமா? விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பு, ஆண்டவர் விரும்பாத காரியம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உங்களை இன்னும் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகலான்னு நினைக்கும் பொழுது நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. விக்கிரகம் அநேகருடைய வீட்டில் விக்கிரகம் இல்லை, அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறது இல்லை. ஆனால் கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மரியாதையும் நீங்கள் வேற எதற்காவது கொடுத்தா அதுதான் விக்கிரக ஆராதனை. 1ஆம் தேதி காலையில் ஏன் வரல? 1ஆம் தேதி சாயங்காலம் ஏன் வரல? நேற்று சனிக்கிழமை ஜபத்துக்கு ஏன் வரலன்னு யாரையாவது கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதான் விக்கிரகம். நிறைய பேருக்கு தூக்க விக்கிரகமா மாறிடுது, நிறைய பேருக்கு வேலை விக்கிரகமா மாறிடுது, நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுத்த உறவுகள் விக்கிரகமாய் மாறி விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆனால் சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தாலும் அவன் விக்கிரக ஆராதனை செய்கிறவனாய் மாறினான். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க? காலையில எந்திரிச்ச உடனே அவங்க டிவியில ரட்சிக்கப்பட்ட வீடுகளில் என்ன ஓடுகிறது? இந்த நாள் நல்ல நாளா இருக்கும், அப்படி இப்படின்னு ஜோசியம் சொல்றான். அவன் இந்த ராசி அந்த ராசின்னு சொல்றான். அதை நீங்க கேட்டுக்கிட்டு நடந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். ஆண்டவர் அதெல்லாம் நம்பாம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப பழகுங்கள், ஆண்டவருடைய வசனத்தை நம்ப பழகுங்க. கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறா, அவர் என்னை வழி நடத்துவா, அவர் என் போக்கையும் வரத்தை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாப்பா என்கிற வசனங்களை நீங்கள் வாசிக்க ஆரம்பியுங்கள். விக்கிரக ஆராதனை செய்ததினாலே இவ்வளோ நேரம் சாலமோனை குறித்து அநேக காரியங்களை சொன்னேன். உன்னத பாடல் புஸ்தகத்தை திருப்பலாம், அங்கே சாலமோனை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்று பாருங்கள்.
இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒரு காரியம். உன்னத பாடல் 803 பக்கம், பழைய ஏற்பாட்டில் 803 பக்கம், உன்னத பாடல் 3 அதிகாரம் 7 வசனம் வாசிக்கலாமா? உன்னத பாடல் 3:7 ஸ்கிரீன்லையும் போட்டிருக்காங்க. 802 பக்கம், உன்னத பாடல் 3 அதிகாரம் 7 பக்கம் 7 வசனம். இதோ சாலமோனுடைய மஞ்சம், மஞ்சம்னா பெட், கட்டில். சாலமோனுடைய மஞ்சம் இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பட்டயத்தை பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாய் இருக்கிறார்கள். ராக்கால பயத்தின் நிமித்தம் அவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இத்தனை நாள் அமைதியா சந்தோஷமா படுத்து தூங்கி எந்திரிச்ச சாலமோன் இப்பொழுது அவன் கட்டிலின் மேல் படுத்து கொண்டிருக்கிறான். சும்மா படுத்துட்டு இல்ல, பயத்தோடு படுத்து கொண்டிருக்கிறான். விக்கிரக ஆராதனை அவன் செய்ததினாலே, அவனுடைய இருதயம் ஆண்டவர் பக்கம் திரும்பாததினாலே, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதமாகிய சமாதானத்தை அவன் இழந்து போகிறான். தைரியத்தை இழந்து போகிறான். படுத்து கொண்டிருக்கிறான், பயத்தோடு படுத்து கொண்டிருக்கிறான். யாரு? சர்வ ஆண்டவர் அவனுக்கு சர்வ சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று கொண்டிருந்த மகா பராக்கிரமசாலியாகிய இந்த சாலமோன் அவன் பயந்து கட்டிலின் மேல் படுக்கிறான். அவனை சுத்தி 60 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் யுத்தத்திலே கை தேர்ந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய அறைகளிலே கத்திகளின் மேல் கைகளை வைத்துக் கொண்டு சாலமோன் இரவு முழுதும் தூங்குவான் என்று பார்க்கிறார்கள். அவன் தூங்குகிறதில்லை. அவனுக்குண்டான பயத்தினாலே அவன் 1-2 பிளாக் கேட் இல்ல, 60 பேரை வைத்துக் கொண்டு, இன்னும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அவனுக்கு தூக்கம் வராததினாலே அவன் வைத்திருந்த அந்த ரதத்தில் ஏறி அங்கேயும் அங்கேயும் போய் எப்படியாவது எனக்கு தூக்கம் வரட்டும், எப்படியாவது நான் நித்திரை செய்யட்டும் என்று அவன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அவன் மட்டும் அலைஞ்சு தெரியல. அவனோடு போக வேண்டிய சாப்பாடுகள், அவனுக்காக செய்ய வேண்டிய எல்லா காரியங்கள், அவனை பாதுகாக்க இந்த 60 பேர் கொண்ட படை எல்லாம் அலைந்து திரிந்து கொண்டே இருந்தது. அவன் தூங்கவில்லை. கர்த்தர் அவனை சமாதானமாய் வைத்திருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விக்கிரக ஆராதனை அது பொல்லாதது. பிள்ளி சூனியங்கள் பொல்லாதது. விபச்சார வேசித்தனம் பாவங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை நாம் இழந்து போவது மாத்திரமல்ல, ஒரு பயம் அவனை பிடித்து கொண்டது. பயத்தினால் நைட்டு முழுசும் தூங்க முடியல. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், நீங்க எந்த பெட்ல படுத்தாலும் உங்களுக்கு நல்ல நித்திரையை கர்த்தர் வர பண்ணுவார் ஆண்டவர். அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லுகிறது ஏன் பயம் வருகிறது வாசிக்கலாம். 1 யோவான் 4 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டில் 329 பக்கம், 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனம். வேதம் சொல்லுகிறது அன்பிலே பயம் இல்லை. சத்தமா எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லாமா? ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை என்னோடு சேர்ந்து எல்லாரும் சத்தமா வாசிங்க. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு பயம் வருதா? அப்ப என்ன அர்த்தம்? அன்பில் நீங்கள் பூரணப்படவில்லை. ஆண்டவர் மேல உங்களுக்கு அன்பு இருக்கும் என்று சொன்னார், பூரண அன்பு கர்த்தர் மேல் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னார், எதிர்கால பயமோ வேறு எந்த ஒரு பயமும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே நான் விசுவாசம் உள்ளவனாய் இருக்க போகிறேன். நான் கர்த்தரை நேசிக்கிறேன். ஆண்டவர் மேல் எத்தனை பேர் அன்பு வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் அன்பு பரிபூர்ணப்படும் பொழுது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பிலே பயம் இல்லை. எந்த ஒரு காரியத்தை குறித்தோ நீங்க பயப்பட வேண்டாம். சாலமோன் விக்கிரக ஆராதனை செய்ததினாலே அவன் சமாதானத்தை இழந்தான். அவனுக்குள்ளே பயம் இருந்தது. ஆனா இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை ஆண்டவர் புறம்பே தள்ள விரும்புகிறார்.
ஹல்லேலூயா. அன்பிலே நீங்கள் பூரணப்படுகிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அந்த ஆசீர்வாதங்களின் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். வாசிக்கலாம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை, எல்லாரும் சொல்லாமா, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஒரு தீங்கும் என்னை அணுக முடியாது. ஏனென்று சொன்னால் நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். அவருடைய பாதுகாப்பின் வளையத்தில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். உங்க கண்மணியை உங்களால தொட முடியுமா? உங்களாலேயே தொட முடியாதே. உங்களை ஒருத்தர் தொடணும்னா ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறார். அவருடைய விருப்பம் இல்லாம, அவர் அனுமதிக்காம, வேதம் சொல்லுகிறது, உங்கள் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் கூட உங்க தலையில் இருக்கிற முடியை கூட நீங்க எண்ணி வைக்க முடியாது. ஆண்டவர் உங்கள் மேல் கரிசனை உள்ள ஆண்டவர். உங்களுக்கு பயப்பட தேவையில்லை. எதிர்கால பயம் தேவையில்லை. அந்த பயம் இந்த பயம் தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, ஆண்டவரில் அன்பு கூற வேண்டும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, ஆண்டவரில் அன்பு கூற விரும்புகிறேன்? எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. அதோட அடுத்த வசனம் ஆண்டவர் அப்படியே முடிக்கல. ஒன்று உங்களை சேதப்படுத்த, நீங்க எந்திரிச்சு நில்லுங்க, நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆகிலும் ஆவிகள், அதாவது பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், அதுக்கு சந்தோஷப்பட வேணாம், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஹல்லேலூயா. உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருகிற ஆண்டவர். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மளை எப்படி பார்த்திருக்கிறார்னா, பயமுள்ள ஆவியை கொடுக்காம அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய, அவரைய அப்பா, அவரிடத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன், அவருடைய கைக்குள் நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்க முடியும், அவருடைய சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் அந்த பூரண சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பயத்தை நீங்கள் புறம்பே தள்ளுவீர்கள். எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க, உங்கள் தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுவார். சாலமோனை போல உங்கள் இருதயம் திருப்பப்படக்கூடாது, மாறாக அவன் கர்த்தரை துதித்தது போல நீங்கள் துதிக்க ஆரம்பிங்கள். அவன் ஆண்டவருக்காக கொடுக்க கொடுக்க கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு ஸ்தோத்திர பலி என்ன ஆண்டவருக்கு செலுத்தலாமா? எல்லாரும் முழு வெளத்தோடு ஒரு 10 செகண்ட் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உமை நான் துதிக்கிறேன். முன்னாடி அம்மா வந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், விடாதீங்க விடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. சாலமோன் தேவனுக்கு பயந்திருந்த பொழுது அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்படிக்கு பக்கத்தில் இருக்கிறதான ராஜாக்கள் அவனை தேடி வந்தார்கள். அவனுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து வியந்து போனார்கள். ஆனால் அவன் சோரம் போகும் பொழுதோ அவனிடத்தில் இருக்கிற சமாதானத்தை சத்துரு அவன் எடுத்து போட்டான். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நானும் நீங்களும் தேவனை தேடும்படிக்கு கரங்களை உயர்த்தி என் குடும்பம் தேவனை தேட வேண்டும் ஆண்டவரே, நான் தேட வேண்டும். உங்க முதல்ல வாய்களை திறங்க. ஆமென். ஆராதனைக்கு வந்த அட்டெண்டன்ஸ் அல்ல, தேவனோடு உங்க இருதயம் ஒன்றித்து தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். ஓ ரிதா லக்கரபா. ஆமென். புருஷர்கள் தலையாய் இருக்கிறபடினால் உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் உங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி தேவனை துதிக்கும் பொழுது, பெண்கள் வாய்களை விரிவாய் திறக்கும் பொழுது உங்கள் குடும்பம் உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததியை குறித்து நீங்கள் பயப்பட அவசியமில்லை. நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததில்லை. என்னை நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்கப்பா.
கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிற நாம் பின்னிட்டு திரும்பாதபடிக்கு லோத்து மனைவியை போல இந்த உலகத்தை, பாவத்தை, ஆமென், விக்கிரகங்களை தேவனுக்கு வைக்க வேண்டிய இடத்துல வேற எந்த நபரையோ, எந்த ஒரு தொழிலையோ, வியாபாரத்தையோ, வேற எந்த ஒரு காரியத்தையோ நான் வைத்து விடக்கூடாது ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வண்ணமாய் அல்ல, ஹல்லேலூயா, ஆமென். சமாதானத்தை கொடுங்க அப்பா. அப்பத்தின் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கையின் வேலையை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். ஓ, மாப்பு செய்கிற தொட்டி ஆஸ்வதிக்கப்படட்டும். எண்ணெயும் மாவும் ஆஸ்வதிக்கப்படட்டும். உங்கள் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எண்ணெய் குறையாமல் இருப்பதாக. ஓ, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். ஓ, ஹல்லேலூயா. ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சுயமாய் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் எனக்காய் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியை எனக்கு தந்தருள் இருக்கிறார். ரிதா ரக்கரபரபா. இரும்பு தாட்பாலை உடைத்து வெண்கல கதவுகளை திறந்து அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தேவன், ஓ ரிதா ரரபல ஷரரதலபரபரி கரரரமா, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா. முழங்காலிலே மணிக்கணக்கில் நின்று தேவனோடு பேசுகிற அந்த நேரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கிற அனுபவத்தை தாங்கப்பா. உபவாசிக்க கிருபை தாங்கப்பா. மோடி இணைந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. ரிதா ரக்கரமனதுரா. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. வியாதியின் கூறுகள் அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியோடு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த நேரத்திலே அவருடைய கரத்தை உங்கள் சிரசின் மேல் வைக்க விரும்புகிறார். ஓ, ஹல்லேலூயா. இனி ஹல்லேலூயா, நீ தீங்கை காணாதிருப்பாய். ஓ, ரிதா லக்கரபல துரபலமா. ஓ, சத்துருக்களுடைய மேற்கொள்வதில்லை, துஷ்ட மனுஷர்களுடைய மேற்கொள்வதில்லை. உன்னை அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் கர்த்தர் இந்த பூமியில வைப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எங்கள் சன்னிதானத்தின் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரேன். என் சன்னிதானத்தின் மேலே தேவ அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. எங்கள் பிள்ளைகள் பாவத்துக்கு விலகி பாதுகாக்கப்படுவார்களாக. இந்த உலக மாமிச பிசாசை ஜெயிக்க கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு பலனை கொடுப்பீராக. எங்களுக்கு பலன் கொடுப்பீராக. எங்கள் ஊழியரை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. ஆயிரங்களுக்கு பயன்படுத்துங்க. இந்த கேட்ட வசனம் இருதயத்திலிருந்து சத்துரு எடுத்து விடாதபடிக்கு எல்லா விதமான அந்தகார இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த தேவன் இந்த வசனம் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக கண்ணி கொடுக்கிற மரங்களை எங்களை மாற்றி அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக தேவ கிருபை எங்களை பற்றி பிடிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு அனுப்புவாராக.